அதான் செவ்வாய்க்கிழமை. இப்போ பேச்சுவார்த்தை 2 நாள் நடக்குது. நாளைக்கு விடுமுறை ஆயிரும். அதனால் இப்போ நாளை மறுநாள் இறுதியாக என்னன்னு பார்த்துட்டு அவங்க இன்னும் இவருக்கு ஒதுக்கி இருக்குன்னு அதில் ஏற்றலை. மக்கள் நீதி மையம் இருக்குல்ல, அது அவங்களுக்கு ஒதுக்குன்னு அந்த கை விளக்கு சின்னத்தை வெளியிட்டதுனால அதில் அது வந்துடுச்சு. அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ ஒதுக்கணுன்ற அவசியம் இல்லையே. எனக்கெல்லாம் 2016 நான் போட்டியிடும்போது தம்பி தேர்தலை அறிவித்து 1 வாரம் கழிச்சு தான் எனக்கு சின்னமே ஒதுக்குனாங்க. நீங்கள் இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கல, எதுக்கு அவருக்கு போய் கொடுக்குறீங்க? நான் அவருக்கு எதுக்கு ஒதுக்கணும்? இப்போ இருக்கலாம். இல்லை, சின்னத்துக்கான பேச்சுவார்த்தை தேர்தல் ஆணையர்களுக்கும் ஆணையத்தில் இருக்கிறவங்களுக்கும் எங்களுக்கும் நடக்குது. எல்லா கட்சிகளும் பேசுகிறதா தம்பி, உங்களுக்கு தெரியும். இந்த கூட்டணிங்கிறது என்னுடைய கொள்கை முடிவும் உங்களுக்கு தெரியும். நான் தனித்து தான் போட்டியிட முடியும், போட்டியிடுவேன். என்னை நம்பி நிற்கிற பிள்ளைகள் நான் தனித்து நிற்கிறனால தான் என் கூட நிற்கிறான். இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். நான் அதிமுகவோட போகிறேன். இந்த தம்பி என் கட்சியில் சேரணும், நேரடியாக அதிமுகவில் சேர்ந்துருவானே. அதனால அந்த தவறை நான் வாழ்நாள் செய்வேன். அதை விட்டுருங்க. என்னோட விழுக்காடு 7% நீங்கள் சொல்ல முடியாது. அது திமுகவுடைய பொய்யான பரப்புரை இருக்குது. நான் பிஜேபியின் பி டீம்னு சொல்லி எனக்கு வாக்கு செலுத்தினா மோடி வந்துடுவார், பிஜேபி வந்துடுவார்னு சொல்லி வம்படியாக அவங்க செஞ்ச பரப்புரை. அதில் கிறிஸ்தவர் இஸ்லாமியர் வாக்கு எனக்கு சுத்தமாக விழவிடாமல் பார்த்துக்கிட்டாங்க. பெரும்பாலும் நடுநிலையாளர்கள் வாக்கு அது விழலை. அப்போ அந்த மாதிரி சூழலில் அது எங்கள் அண்ணன் கமலஹாசன் அவர்கள் கொஞ்சம் வாக்கை பிரிச்சுட்டாங்க. இதெல்லாம் சேர்த்தா என்னோடய விழுக்காடு வேறு மாற்றுன்னு நின்ன இடத்துல. இப்போ அதை நீங்கள் நான் போய் அவங்களோட சேர்ந்தேன்னா 7 இல்லை, எனக்கு 1.7 விழுமானே தெரியாது, 0.7 விழுமானே தெரியாது. அதனால் அந்த கூட்டணிங்கிற பேச்சு அதுக்கு இடம் இல்லை. அது இதை விடலாம் நெருக்கடி நான் பார்ப்பேன். இதை விட நாங்கள் பார்த்துருக்கோம். அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. கிடைக்கும். நீங்கள் கிடைக்கவில்லை என்றால் கிடைக்கும். நான் கேட்குறதுக்கு பதில் சொன்னோம்ல. தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்தில் நாங்கள் எடுத்து வைக்கிற தர்க்கத்துக்கு விளக்கம் சொல்லணும்ல. அப்படியே அவர் ஸ்டேட்டில் நிற்கிட்டோம். எனக்கு என்னுடைய ஸ்டேட் 2, புதுச்சேரி, தமிழ்நாடு. நான் கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, மகாராஷ்டிரா, டெல்லியிலலாம் எனக்கு அமைப்பு உலகம்புற கட்சி இருக்குது. நாங்கள் போட்டி போட போகிறதில்ல. இந்த மாநிலங்களில் போட்டால் அப்போ வேறு சின்னத்தில். இப்போ மகாராஷ்டிராவில் நான் போட்டி போடுறேன்னு வச்சுக்கிறீங்களா, அங்கே வேற ஒரு சின்னத்தை வாங்கிட்டு நின்றுப்பேன். ஆனால் புதுச்சேரியிலையும் தமிழ்நாட்டிலையும் எனக்கு இந்த விவசாய சின்னத்தை ஒதுக்க சொல்லி கேட்பேன். அதில் அவங்களுக்கு ஒன்றும் சிக்கல் இல்லை.